அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்ம வந்துட்டு ஒன்றே செய் நன்றே செய் அப்படிங்கிற மாதிரி ஒரே விதத்தை மட்டும்தான் இனி பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து கால் செல்லர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அப்ப என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக், அதாவது மார்க்கெட்டை வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம என்ன பண்றோம், மிட் பாயிண்டா கன்சிடர் பண்ணி அதற்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ கணக்கீடு செய்து அது மார்க்கெட்ல எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வர்றோம். ஸோ நீங்க நம்ம கடந்த காணொளியில நம்ம வந்து விளக்கமாவே கொடுத்துருந்தோம். அதுக்கு நிறைய நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. நிறைய பேர் வந்துட்டு இப்போது புரிதல் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்துட்டு இன்னும் அதையவே நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வந்து அந்த வாரத்துல என்ன நடந்தது அப்படிங்கிற நம்ம வந்துட்டு பேக் டெஸ்ட் எடுக்கலாம். எல்லாரும் பேக் டெஸ்ட் எப்படி எடுப்பாங்கன்னா, ஒன்னு கண்டுபிடிச்சிட்டு ஒரு கடைசி 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா போய் பார்ப்பாங்க. ஆனா நம்ம அப்படி பார்க்காம இனிமேல் வருங்காலத்துல என்னென்ன நிகழ்காலத்தில் நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இது உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் நீங்க வந்து ஃபீட்பேக்கா நீங்க வந்துட்டு ஃபீட்பேக் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக் அப்படி எப்படி தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா, சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் உள்ள வித்தியாசம் 50 புள்ளிகளுக்கு குறைவாக, அதாவது 25 புள்ளிகளுக்கு குறைவாக இருக்கு. ஏன்னா 50 புள்ளி இடைவெளியில் தான் நமக்கு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் இருக்கு. அப்போ அதோட மிட் எடுக்கணும்னா 25, அதாவது 50/2, ஏன்னா இன்டர்வல் அதனால. ஸோ அது 25 புள்ளிகளுக்கு குறைவாக எந்த கால் புட் டிஃபரன்ஸ் இருக்கோ அதை தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை நம்ம கன்சிடர் பண்றோம். அப்படி நம்ம கன்சிடர் பண்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 24,300 கால். அப்ப என்னன்னா 24,300 சென்டர் பாயிண்ட் பண்றோம், அதை ஃபியூச்சரா கன்சிடர் பண்றோம். நீங்க வந்துட்டு நம்ம ஜூலை 7 கான்ட்ராக்ட் நம்ம பார்க்கறதுனால மந்த்லி ஃபியூச்சர் நம்ம கட்ட தெரியும், ட்ரேடு நடக்கும். ஆனா ஜூலை 7 கான்ட்ராக்டுக்கு உண்டான ஃபியூச்சர் ட்ரேடு நடக்காது. அப்ப இதை செயற்கையாக நம்ம கணக்கீடு செய்யணும். அதனாலதான் இதுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கு. அப்போ காலுக்கு புட்டுக்குண்டான டிஃபரன்ஸ் நமக்கு 16 ரூபாய் இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் விலை ஜாஸ்தினால 24,284. அப்ப இதோட காமன் ஏடிஎம் நம்மளுக்கு 90, அதாவது 98 பிளஸ் 81 நமக்கு 180 வரும், டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ அதனால 90 அப்படிங்கிற ஒரு ஃபிகர் நமக்கு வந்துடும். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்றோம், 24,300 நம்ம வந்து ஒரு வட்டத்தின் நடுப்புள்ளியாக எடுத்துக்கிறோம். ஆரம் அதுதான் காமன் ஏடிஎம், அது என்ன ஆகுது, நமக்கு 90 புள்ளி இருக்கு. அப்ப விட்டம்னு அப்படி எடுத்தா டோட்டலா வந்துட்டு இப்படி வரும், வித்து வரும். இது 90 புள்ளி, இது 90 புள்ளி, மொத்தம் 180 புள்ளி. அப்போ இது வந்து ஒரு வட்டமாக கன்சிடர் பண்ணப்படும். அப்ப இதை எல்லையாக நம்ம எடுக்கிறோம். இந்த எல்லையில வந்துட்டு ஸ்ட்ரைக் இருக்கா அப்படின்னா நமக்கு 90 பாயிண்ட்ஸ்ல இல்ல, 50, 100, 150 அப்படித்தான் இருக்கு. அதனாலதான் நம்ம 24,300 சென்டர் பாயிண்ட் எடுத்ததுனால 400ம் 24,200 எடுத்துட்டு ஃபியூச்சர் எங்க இருக்குன்னா 24,284ல. அப்போ இந்த 200க்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 84, இதற்கும் இதற்கு தொலைவு பார்த்தா 116. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இது ஐடி ஆப்ஷனாக இருக்கும். யாரு 24,200 காலும் 400 புட்டும் இதை பேஸ் பண்ணி இன்ட்ரென்சிக் வேல்யூ எடுத்திருந்தோம். அதை பேஸ் பண்ணி நமக்கு கால்குலேஷனும் போட்டிருந்தோம். இதை வந்து கடந்த காணொலியில விளக்கமா நம்ம பதிவும் பண்ணியிருந்தோம். அதை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இது 24,200 கால் விசஸ் 400 புட். இப்போ இதுக்கு 84 ரூபாய் அப்படிங்கிறது 200 காலுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ, 116ங்கிறது புட் ஆப்ஷனுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ, 200ங்கிறது காமன் ரேஞ்ச், அதாவது 24,284, 24,200, 24,400 இதோட டோட்டல் ரேஞ்ச் நமக்கு வந்து 200. அதனால 200க்கு பதிவு போட்டாச்சு. இதற்கு உண்டான தொலைவு 116, இதற்கும் உண்டான தொலைவு 84. அப்ப இந்த மார்க்கெட் மேல போகும்போது இவங்க 116 விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் 24,400க்கு மேல மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்தால் சந்தை மேல் நோக்கி போறதுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில். இதே 116 இவர்கள் விட்டு கொடுக்காமலும் 200 ரூபாய்க்கு மேல 24,200 கால் இல்லாம இருந்தா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கையில் எடுக்கிறோம். ஸோ அதை அடிப்படையில் நம்ம பண்ணும்போது காலையிலேயே புட் ஆப்ஷன் 24,400 புட் ஆப்ஷன் ஒரே ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே 116 இழக்கிறார்கள். அப்பதான் இவங்க என்ன பண்றாங்க, 160க்கு மேலேயே கால் போறாங்க.
அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 கட்ட ஒரு சின்ன கரெக்ஷன், அதுக்கப்புறம் 50 பாயிண்ட் ஏறுறாங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதில ஈஸியாவே நமக்கு தெரிஞ்சாச்சு. இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் வந்து இது ஒரு கேட்வே ஓப்பன். அப்ப மார்க்கெட் மேல போகுமா, போகாதாங்கிற கேட்வே ஓப்பன பேஸ் பண்ணி நம்ம எப்படி எடுக்கலாம்? இது ஒரு ப்ராபபிலிட்டி தான். நடக்கலாம், நடக்காம போகலாம். நடந்தா சந்தோஷம், நடக்கலைன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அதோட ஸ்டாப் பண்ணிடணும். ட்ரேட ஸ்டாப் பண்ணிடணும். அப்ப இந்த மாரி நீங்க வொர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாரி தாக்கம் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க 24,200 காலுக்கு. இது 24,200 கால். நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த காணொளியில ஃபுல்லா இத வந்துட்டு நம்ம வந்து ஒன்றே செய் நன்றே செய் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வெற்றி பெறுவது எப்படின்னு ஒரு காணொளி போட்டிருந்தோம். அதுல இது அப்படியே பதிவு பண்ணியிருந்தோம். நெறைய பேர் வந்துட்டு நம்ம இன்னைக்கு ட்ரேடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பேசுறோம் அப்படின்னு கூட சிலருக்கு தோணலாம். ஆனா இந்த லெவல்ஸ நம்ம வந்து மார்க்கெட் முன்னாடியே எடுத்து வைத்தது. அந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் எப்படி உங்களுக்கு டிசிப்ளினா வொர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத இங்க நீங்க பார்க்கலாம். 24,400 புட் ஆப்ஷன். இதுவும் நம்ம அன்னைக்கே பதிவு பண்ணுனது தான். 116க்கு கீழ இருக்கிற வரை இவங்க என்ன தாக்கம் குடுத்திருக்காங்க. அதற்கப்புறம் சிந்தெடிக் ஃபியூச்சர். இது பாருங்க. இது காலையில மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு டீட்டெயில்டா குடுத்தது. மார்க்கெட் பாருங்க. அந்த பேரல் ஏரியா 24,350 அதை தாண்டினதுமே என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு. அதை தாண்டவங்க எங்க வேணாலும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கலாமா? நம்ம கண்ட்ரோல் ஏரியான்னு 24,200 டு 450 குடுத்திருக்கிறோம். அந்த 450 எவ்வளவு தூரம் ரிஜெக்ஷன் குடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் வெளிப்படையாக நமக்கு வந்து தெரியுது. நீங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க கிராஃபிக் போடுவீங்க. நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் இது எப்படி கணக்கீடு பண்றது அப்படிங்கிறது மாரி நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். அடுத்த லெவல்ஸ் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பு நிஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு மந்த்லி சார்ட் போட்டிருக்கேன். மார்க்கெட்டோட லைஃப் ஹை 26,400 லோ வந்து 22 அது 21,500 மட்டும் வந்தாங்க. இதுக்கு ஃபிப்னோச்சி போட்டோம் அப்படின்னா 24,334. நம்ம பெருசா சார்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம், இண்டிகேட்டருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு மைய புள்ளியில இருக்கு அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப மார்க்கெட் வந்துட்டு இந்த 24,334 இன்னைக்கு அதுக்கு மேல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப 24 334 350க்கு மேல இருக்கிறது என்ன தாக்கம் கொடுக்குறாங்க. அப்போ 350ங்கிறது இப்போ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலா இப்ப மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் ஆக போகுது. 24 350 வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். அப்ப இதற்கு மேல் இருந்தால் சந்தை மேல் நோக்கி போறக்கும், இதற்கு கீழ் இருந்தால் சந்தை கீழ் நோக்கி போறக்கும் பார்ப்பாங்க. அப்போ இந்த இடத்தில் 24,350க்கு மேல இருக்கிற வரை கால் செல்லர் பயப்படுறக்கும், 24,350க்கு கீழ இருக்கும்போது புட் செல்லர் பயப்படுறக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். நாளைக்கு 24,350 எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதை பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப சந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு முடிவு பண்ணல. குளோசிங் அப்படிங்கிற செட்டில்மென்ட் கிடைக்கல. இருந்தாலும் இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 24,450 அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, காலோட விலை 44, புட்டோட விலை 74னா 30 பாயிண்ட் டிஃபரண்ட் வருது. அப்ப நான் 24,400 எடுத்துக்கிறேன். இப்ப 24,400ல பார்த்தீங்கன்னா, ரூ. 49.69 இப்ப நமக்கு ரூ. 60 அப்படிங்கிறது கிடைக்கலாம். 24,400 மையமா வச்சுட்டு, இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் வந்துட்டு ரூ. 20 ஜாஸ்தினால 24,420ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க என்னன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் நமக்கு வருது. அப்போ 24,460 அடுத்தது 24,340 24,340 அடுத்தது 60 + 60 120 அப்ப 24,520 இந்த பக்கம் 24,280 இருக்கு. இப்ப இது பக்கத்துல நமக்கு என்னன்னா இங்க 350 ஸ்ட்ரைக் இருக்கும், இங்க 450 ஸ்ட்ரைக் இருக்கும், இங்க 500 ஸ்ட்ரைக் இருக்கும், இங்க 300 ஸ்ட்ரைக் இருக்கும். ஸோ நம்ம இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், 24,300க்கும் 24,500க்கும் நம்ம பதிவு பண்ணலாம். இது வைடு ரேஞ்சா இருக்கு. இப்போ இதோடது நமக்கு வந்து இப்போ நமக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ் வரல, இருந்தாலும் நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடிங் பிரைஸ் எடுத்துக்கிறேன். அப்ப அதோட அடிப்படையில் 24,420 இருக்கு. அப்போ 300 ஐடிஎம் காலுக்கு 120ம்
500 புட் ஆப்ஷனுக்கு 80 ரூபாயும் நம்ம இது பண்றோம். டோட்டல் ஏரியா 200. அப்ப இதுல 300 கால் 200க்கு மேல இருக்கணும். இல்ல 500 புட் 200க்கு மேல இருக்கணும். அப்பதான் ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கும். இவங்க 2 பேர் இதற்குள்ள 200 ரூபாய்க்குள்ள இருக்கிற வரை மார்க்கெட் 24 300 டு 500க்குள்ள இருப்பாங்க. இப்ப இதே ஷார்ட்டா பார்த்தா 450 ஸ்ட்ரைக்கும் 350 ஸ்ட்ரைக்கும் இருக்க போகுது. அப்ப இதோட டோட்டல் ரேஞ்ச் பார்த்தா 100 ரூபாய். அப்போ 350 கால் அல்லது 450 புட் யாராச்சும் ஒருத்தர் 100 ரூபாய்க்கு மேல இருந்தா தான் நமக்கு இந்த போர்ஷனே நமக்கு ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் கிடைக்கும். அப்ப இதுல பார்த்தா 350 கால் 70 ரூபாயும் 450 புட் 30 ரூபாயும் இன்ட்ரென்சிக் வேல்யூ சப்போர்ட்டா இருக்க போறாங்க. இதை நோட் பண்ணி வச்சு நீங்க நாளைக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்னால இது 0 டு ஹீரோக்கு இது ரொம்ப மெயின் இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. அதனால் இதுல மார்க்கெட்ல நீங்க வந்துட்டு என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனா இந்த மாதிரி லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டர் எடுத்து பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத ஃபீட்பேக்கா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒன் ஹவர் பெய்டு ஆன்லைன் வெபினார் வந்துட்டு ஜூலை 19ஆம் தேதி நடக்க இருக்கு. விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 9842610908. நினைவில் கொள்ளுங்கள், இது பெய்டு ஆன்லைன் வெபினார். அதே மாதிரி ஜூலை 14ஆம் தேதி ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் செலக்ஷன் அப்படிங்கிற ஒரு 1 மந்த் ட்ரைனிங் 4 கிளாஸஸ் இருக்கும். இதுல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது முற்றிலும் 9:15 இருந்து 9:20க்குள்ள நம்ம ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பாக்குறது தான். இதுல ஃபுல் டே உட்காந்து ட்ரேட் பண்ணுங்கிற அடிக்ஷன் இருக்காது. லாஸோ ப்ராஃபிட்டோ 5 நிமிஷத்துல பார்த்துட்டு மற்ற வேலையை பார்க்க போலான்னு யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ இது உங்களுக்கு உகந்ததா இருக்கும். பை அண்ட் செல் எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இங்க நம்ம வந்துட்டு பை செல் ரெக்கமெண்டேஷன் இல்ல. நீங்க சந்தையில் எப்படி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படி நீங்க அதை பார்க்கணும் அப்படிங்கறதான் இதில் சொல்லப்படும். அதனால உங்களுக்கு கிராஃபை விட, ஏன்னா இது கிராஃப் நம்ம வராது, வரைபடம் அறவே இருக்காது. கால்குலேஷன் எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு உங்ககிட்ட இருக்குன்னா இது உங்களுக்கு உதவியா இருக்கும். கணக்கே வராது, நான் இதை வந்து நான் கணக்கு போட்டு இப்படியெல்லாம் பார்த்து நான் எடுக்கிறக்குள்ள மார்க்கெட்டே மூவ் ஆயிடும் அப்படின்னு யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்க இதில் கலந்து கொள்ள வேண்டாம். நன்றி, வணக்கம்.